Do you like? Tell me the truth. Do you like or huh? 3. Why? Out of 5, why you giving 3? The reason? Slighting tomato rice. ப்ரோ ரெக்கார்டே அமுக்கல எவ்வளோ தூரம். சரி நீங்கள் ஆர்டர் பண்ணிடலாம், சொல்லுங்கள் ஆர்டர் பண்ணிடலாம். 2 மட்டன் பிரியாணி பாவிலா இல்லை ப்ரோ, ஃப்ரை தான் இருக்குது. 65 இருக்கா? சிக்கன் 65, போன்லெஸ் 65 ஒன்று. ஒரு சிக்கன் பிரியாணி ஒன்று கொண்டு வந்துருங்க ப்ரோ. அப்போனா ஒரு மட்டன் ஒரு சிக்கன். அதுதான் 2 மட்டன் வேணுமா? நான் சிக்கன் பிரியாணி காமிக்கலான் இருக்கேன், அதனால் ஒரு சிக்கன் ஒரு மட்டன் பண்ணிக்கலாம். ஆ சிக்கன் நல்லா இருக்காதா? அந்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நல்லா இருக்காதுங்களே. சரி 2 மட்டன் பிரியாணி ப்ரோ. தெய்வத்தின் தெய்வம் பிரியாணி இல்லை ப்ரோ. நார்மல் பீஸ் 2 மட்டன் பிரியாணி. சிக்கன் வேணாம், சிக்கன் 2 மட்டன். ஏங்க நான் சிக்கன் ஆர்டர் பண்ணலான்னு தான் வந்தாங்க, மட்டனே போதுன்றான். நான் சிக்கன் சாப்பிடுவேன், சிக்கனும் நல்லா தானே இருக்கும். சரி ஓகே, இந்த வாட்டி உங்களுக்கு நான் மட்டன் பிரியாணி. ஏங்க ரெக்கார்டே உங்களை தலைவர் இதாங்க. தயவுசெய்து சும்மா இருக்குல்லண்ணா. ஜேஃபம் பியூஸ் இப்போ நம்ம கௌசிகனுக்கு வந்து கார் டெலிவரி எடுத்துட்டு No, you can take an 1x bro. Now it hasn't. They have. No, one you can change it 1 bro. Okay. Bro, நீ கொஞ்ச நேரம் சிரிக்காதீங்க ப்ரோ, அது ரெக்கார்ட்லேயே இருக்கட்டும். ஆக்சுவலாக நம்ம வந்து 2வது 3வது தடவை நான் இன்ட்ரோ கொடுத்துட்ருக்கேங்க. நம்ம கௌசி எனக்கு கார் டெலிவரி எடுத்துகிட்டு பக்கத்தில் வந்து நவீன் வீட்டுக்கு போனோம். வீட்டுக்கு போயிட்டு வந்து பூஜை போடுறதுக்காக பக்கத்தில் ஒரு கோயிலுக்கு போனோம். பட் பூசாரி வந்து இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால சரி அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து ஹோட்டலுக்கு சாப்பிட வந்திருக்கோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் ஹைதராபாடி கோடம் பக்கத்தில். இந்த வீடியோ எதில் வரும் பார்த்தீங்கன்னா அந்த கார் விலாகில் வராது. நம்ம வந்து பிரியாணி சீரியஸ், நம்மளுக்கு பிடிச்ச பிரியாணி சீரியஸ் இருக்கு இல்லையா, அதில் இந்த வீடியோ வரும். இது நம்ம பண்ணுற 2வது வீடியோ நமக்கு பிடிச்ச பிரியாணி சீரியஸில். எஸ்எஸ் ஹைதராபாடி பிரியாணி கொடுத்துருக்கோம். நான் அதே மாதிரி வந்து சிக்கன் பிரியாணி நான் ஆர்டர் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன், உங்களுக்கு காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். பட் வந்து நவீன் என்ன சொல்கிறான்னா மட்டன் பிரியாணி சூப்பராக இருக்கும் அப்படின்றான். ஸோ அதனால் வந்து மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கோம். 2 மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதோட ப்ரைஸ் என்ன, எவ்வளோ குவான்டிட்டி அவங்க தர்றாங்கன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி இங்கே மட்டன் பிரியாணி வந்து ஜீரக சம்பா பிரியாணி கிடையாது, பாஸ்மதி ரைஸில் தான் செய்வாங்க. அது வந்தவொடனே உங்களுக்கு காமிக்கிறேங்க இந்த குவான்டிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, குவாலிட்டியும் எப்படி இருக்குன்றது சொல்கிறேன். ஓகேவா? மட்டன் பிரியாணி வந்த பிறகு நான் மீதியை கண்டினியூ பண்ணுறேன். நீங்கள் யாராச்சும் ஹைதராபாத் பிரியாணியில் சாப்பிட்ருந்தா உங்களோட ஒப்பீனியன் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி இங்கே வந்து சாப்பிட்ருக்கேன். ஸோ எனக்கு பிடிச்சது யூஸ்வலாக நான் ஆர்டர் பண்ணுறது பட்ஜெட்டில் இருக்குது சிக்கன் பிரியாணி. மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணியை விட கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட் இருந்தாலுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த வாட்டி எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். Subscribe to JFM Views. இவன் வேறு ஒருத்தங்க. சரி நான் வந்தோடனே காமிக்கிறேன். அவங்களுக்கு என்ன பிரியாணி பிடிக்கும்? விச் பிரியாணி she will like? Mutton biryani. She said before some biryani, right? She likes beef biryani. Just show him bro. Beef biryani. Only beef and pork. Okay. Only mutton, huh? Okay, நான் வந்த பிறகு காமிக்கிறேன். ரெக்கார்டில் தான் இருக்கு. ஆக்சுவலாக இங்கே வீடியோ எடுக்கிறது நான் பர்மிஷன் கேட்டு தாங்க வீடியோ எடுக்கிறேன். நிறைய பேர் வந்து கேட்குறீங்க, நீங்கள் எப்படி ப்ரோ பர்மிஷன் கேட்டு வீடியோ எடுக்கிறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ நான் இங்கே பர்மிஷன் விட்ட கேட்டு தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். நம்ம இங்கே ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ணுறோமோ 2 பிரியாணி ஆர்டர் பண்ணுறோமோ அது கணக்கு இல்லை. பட் இங்கே வந்து மோஸ்ட்லி எத்தனை பேர் வராங்களோ அவங்களுக்கு வந்து இந்த ஸ்வீட் வந்து வச்சுருவாங்க. ப்ரோ இது என்ன அல்வா? பிரெட் ஸ்வீட். பிரெட் அல்வா. கௌசிகி நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா இங்கே?
பட் எனக்கும் பிரெட் அல்வா பிடிக்காது, பட் என் மகனுக்கு ரொம்ப பிடிக்கும். இல்லை இல்லை இன்னும் வரலையே. You won't like இன்னும் கொஞ்சம் வச்சிருங்க. பிரியாணி. சேம் வீக்கெண்ட் என்ன 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 சொன்னா? No, it's already recorded. Tell me what you said. Something you said, right? What? It's ordinary. நீங்க கூப்பிட்டா வரவே மாட்டேன். நீங்க வேற எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு. No, we'll make you as viral. He will cut you and put it in thumbnail. What he said about SSR biryani. It came. Bro, இது அப்படியே எடுங்க bro. Thumbnail itself you only. If you take now, you won't be thumbnail. ப்ரோ பிரியாணி மட்டும் வச்சுருங்களா? எனக்கு 60 தூக்கி அங்கே வச்சுருங்க. நம்ம ஆக்சுவலாக என்னென்ன சொல்லியிருந்தோம்னா 2 மட்டன் பிரியாணி, போன்லெஸ் சிக்கன் 65 சொல்லியிருந்தோம். இங்கே ஆனியன் எல்லாம் இருக்கு. சோதிஸ் சார் மட்டன் பீஸ், ரைஸ் கொஞ்சம் வச்சுருக்காங்க. ஓகே 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 ஓகே. இதை நான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு சொல்கிறேன். நான் சொன்ன மாதிரி வந்து இது பாஸ்மதி ரைஸு. உங்களுக்கு அந்த பிரியாணி ஸ்ட்ரக்சரை பார்த்தாலே தெரியும். அந்த வந்து கொஞ்சம் இந்த மசாலா நல்லாவே மிக்ஸ் ஆகிருக்கும். நல்லா சைனிங் எடுக்குது பாருங்க, சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு நான் இதை வந்து ஒரு வாய் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். அட இருடா. பிரியாணி வெறும் பிரியாணி மட்டுமே சாப்பிட்டு பார்த்தேன், சூப்பராக இருக்குது. இங்கே வந்து சாப்பிட்டீங்கன்னா சூடாக வந்து சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குங்க. அதோட இந்த ரைத்தா ப்ளஸ் வந்து இந்த கத்திரிக்காய் கூட்டோட அப்புறம் சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக இந்த பிரியாணியில் ஒரு முட்டையும் வரும், இந்த பீஸ் ஒரு 2-3 பீஸும் இருக்கும். அதே மாதிரி பிரியாணி குவான்டிட்டியும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இங்கே ஒரு பிரியாணி வாங்கினீங்கன்னா எங்கே முட்டையும் இல்லை, அந்த அதில் இருக்கும். இங்கே வந்து 2 பேர் யூஸ்வலாக சூப்பராக சாப்பிட்லாம். முட்டை இருக்குல்ல அதில். ஆக்சுவலாக யூஸ்வலாக முட்டை வரும், 2-3 பீஸ் வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வருங்க. பீஸ் வந்து சூப்பராக வெந்திருக்கு. வெயிட், நீங்கள் உண்மையிலுமே சூடாக சாப்பிடும்போது இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ த பீஸ் உண்மையிலுமே வெந்திருக்கு, நல்லாவும் இருக்குது. ஸோ முட்டையை வந்து எடுத்து வச்சுட்டாப்புல அவர் ஒன்று. ஸோ எனக்கு பிடிச்சிருக்கு. என்னோடய ரேட்டிங் எவ்வளோன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் நம்ம கேட்கலாம் அவங்களுக்கு ஏன் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க எவ்வளோ ரேட்டிங் தருவாங்கன்றதும் கேட்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம நவீன்ட்டேருந்து போகலாம். நவீன், லேடிஸ் ஃபஸ்ட்டா? லேடிஸ் நீங்கள் சொல்லுங்கள், பட் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இவங்க வந்து ஆந்திரா, இவங்களுக்கு வந்து தமிழ் தெரியாது. ஸோ அதனால் இவங்களோட ரிவ்யூ வந்து இவங்க இங்கிலீஷில் சொல்லுவாங்க, நம்ம கேட்கலாம். ஜஸ்ட் டெல் மீ. இட்ஸ் நைஸ். சிம்பிளா? டேய் யூ ஹேவிங் டீட்டா? ஜஸ்ட் ஹேவ் அண்ட் டெல் மீ. ஜஸ்ட் ஆக்சுவலி அவங்க வந்து முன்னாடி வந்து சாப்பிட்ருக்காங்க, பட் இப்போ வந்து அவங்க சாப்பிட்டுட்டு சொல்லுவாங்க. Tell me truth. Tell me the truth. Do you like? Tell me the truth. Do you like or 3? Why? Out of 5, why you giving 3? The reason? Slighting tomato rice. Next we can ask Kausi. Tell me Kausi. சுமார் தான் பிரியாணி. ஏன்?
இல்லை அந்த அளவுக்கு ஸ்பைஸியாக இல்லை. ஸ்பைஸ் இல்லையா? எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க 5க்கு? 2.5. 2.5வா ப்ரோ? நீங்கள் 3.5. 3.5 கொடுப்பீங்க. இந்த பிரியாணி எப்படி இருக்கு? ஏன் 3.5? ஸ்பைஸ் கம்மியாக இருக்குது. சேம் இஸ் யுவர் ஸ்பைசஸ் தானே? மேபி லேட்டாக வந்துட்டோம்ல, அதனால இல்லையே ப்ரோ, நல்லா ஹீட்டாக தானே இருக்கு. சூடாக ஆ அந்த அளவுக்கு சூடாக இருக்குது. ம் எனக்கு இந்த பிரியாணி ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் எவ்வளோ கொடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா ரேட்டிங் 3.5 4 கொடுக்கலாங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் ஃபேமிலியோட வந்து சாப்பிட்ணும். நான் எல்லாமே வந்து கன்சிடர் பண்ணி கொடுக்குறேன். ஃபேமிலியோடு நீங்கள் வந்து சாப்பிட்ணும். இதில் காஸ்ட் இருக்குது, அதே மாதிரி வந்து குவான்டிட்டி இருக்குது. நீங்கள் ஒன்று வாங்கினீங்கன்னா 2 பேர் சாப்பிட்லாம். டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நீங்கள் குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லை. டேஸ்ட்டும் உண்மையிலே சூப்பராக இருக்குது. காரமும் கரெக்டாக அளவாக தான் இருக்குது. ஏன்னா குழந்தைங்களாம் வந்து சாப்பிட்றாங்கல்ல, நல்லா தான் இருக்குது. பட் ஒவ்வொருத்தவங்க ஒப்பீனியனும் நீங்கள் கேட்டிருப்பீங்க. நீங்கள் வந்து இந்த எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணியில் சாப்பிட்ருப்பீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டேஸ்ட் எப்படி இருந்துச்சு, நாங்கள் சொல்கிறது எப்படி இருந்துச்சுன்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். பாய் ஜிஎஃப் நியூஸ். நம்ம இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறோம். சொல்லுங்கள் ப்ரோ. நான் சொல்கிறேன் ப்ரோ, நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு பாருங்க. இதுதான் நல்லா பிடிச்சி ஹவ் எம்டி இட் இஸ். அதுவும் தக்காளி சாதம் இருந்துச்சு இந்த பீஸோட ஓகே முடிஞ்சு. கதம்